அட என்ன அம்மனி, அம்பானி ஐயா பெரிய ஆணியை அடிச்சு போட்டார் நமக்கெல்லாம். ஏனுங்க அம்பானிங்க ஐயா, நீங்கள் 5000 கோடி கல்யாணம் மூச்சு வைக்கிறதுக்கு பொஸ்க்குன்னு வந்து ஜியோ சிம் ரீசார்ஜ் விலையெல்லாம் ஏற்றி போட்டிங்க நியாயம் அதெல்லாம். இருக்கப்பட்டவனுக்கு பிரச்சனை இல்லை, இல்லாதவட்ட நாங்கள் எங்கே போகிறது? இப்போல்லாம் ஜியோனாலே ஐயோ ஐயோங்கிற மாதிரி இருக்குது எங்களுக்கெல்லாம். ம் நாங்கள் பாட்டுக்கு ஏர்செல் ஏர்டெல்லு வோடஃபோனு ஐடியா பிஎஸ்என்எல் கிடந்தோம். எங்கள் மண்டையை கழுவி ஜியோ சிம் வாங்க, ஜியோ சிம் ஃப்ரீனிங்கோ, 2 மாதம் ரீசார்ஜ் ஃப்ரீனிங்கோ, நெட் பேக்கேஜ் ஃப்ரீனிங்க, அது ஃப்ரீ இது ஃப்ரீ அது ஃப்ரீ இது ஃப்ரீன்னு போட்டு எங்களை பிரித்து மேய்ஞ்சி போட்டிங்களா நியாயமாக்கு. அட கொஞ்சம் கருணை காட்டுங்க, போஸ்க்குன்னு விலையை ஏற்றி போட்டிங்க, எங்களால் ரீசார்ஜ் பண்ண முடியல. நாங்கள் அடுத்த சிம்முக்கு மாறினோம்னா அடுத்த கம்பெனிக்காரன் காரி மூஞ்சிடுது போவா. ஓடினீங்கல்ல இந்த பக்கம், இப்போ எதுக்கிட்டு எங்கள் கம்பெனிக்கு வாரீங்கன்னு கேட்பானല്ലോ. ஆ நியாயமா? நியாயமா இது நியாயமா? அட அம்பானியே கொஞ்சம் மனசு வைங்க. நீங்கள் பாட்டுக்கு போஸ்க்குன்னு விலையை ஏற்றி போட்டிங்க, எங்களால் ரீசார்ஜ் பண்ண முடியல. நீங்கள் கல்யாணம் 5 கோடி பண்ணி வைக்கிறதுக்கு திடீர்னு ரீசார்ஜ் விலையை ஏற்றி போட்டிங்கல்ல. நாங்கள் இந்த சிம்மை விட்டா அடுத்த சிம்முக்கு மாற முடியுமா? எல்லாத்துக்கும் இந்த